ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கேன். 150 டேஸ் 150 வீடியோ சேலஞ்ச் பண்றோம். ஒரு மாதிரி பாசிட்டிவ் தாட்டே இல்லை, ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியா தான் இருக்கு. இது நம்மளால பண்ண முடியுமா, கன்சிஸ்டன்சியா பண்ணிடலாமா, இதை ஏன் நம்ம பண்றோம்? ஸோ இந்த மாதிரி தாட்ஸா தான் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் போது அது அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்கிற இடத்துலதான் அது நமக்கு எவ்வளவு பிடிக்கணும் மத்தவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நம்ம வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறத விட அதை எப்படி வாங்குறதுன்னு யோசித்து பாருங்க, கண்டிப்பா வாங்க முடியும். புரிஞ்சதா? இந்த வீடியோ ட்ரோல் பண்றதுக்காண்டி எடுக்கல. ஸோ பர்சனலாவே இந்த வேர்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 150 டேஸ்ல 150 வீடியோ எப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்க கூடாது, எப்படி அதை பண்ண முடியும்னு நினைக்கணும். ஸோ ஏன் சிரிக்கிறது எனக்கே தெரியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. 50 டேஸ் 150 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 5. நான் டே 1 2வே தாண்ட மாட்டேன் தான் நினைச்சேன். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணிடுவேன், அது எனக்கே தெரியும். ஆனா எடிட் பண்றதுக்கு 1 or 2 டேஸ் அதை அப்படியே இழுத்துட்டே போயிடும். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சியா டே 5 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு டே 6, ஆனா டே 5 தான் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தது என்ன பஞ்சாயத்துனா, ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். வீடியோ ஒரு 15 மினிட்ஸ் பண்ணியாச்சு. பண்ண பார்த்தா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணல, முடியல. செகண்ட் டைம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன்ல இருந்துச்சு. வீடியோ ட்ரை பண்ண மாட்டறப்ப சைட் கிளிப் பட்டு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. அட போங்கடா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ அதனால நேத்து அதுக்கே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மைண்ட் இதாயிட்டு அப்புறம் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கல, ரிட்டூ பண்ணல. ஸோ டே 6, ஆனா இன்னைக்கு டே 5. இல்ல புரியல. இந்த விஷயம் நிறைய இடம் நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியா டே 5 அப்படியே கொண்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஸோ இதுல இருந்து பின்னாடி போக விரும்பல. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டே 1 போனாலும் அதுக்கான எஃபர்ட் போட்டேன். பட் சும்மா இருந்துட்டு ஒரு லேசினஸ்னால விடல. அவ்வளோ ஒரு 1 or 2 hours அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, டே 5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஃபெயிலியரான்னு சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ் தான். ஏன்னா ஒரு லேசினஸ்னால விடுறதுக்கும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு விடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனா மீம் ரியாக்ஷன். பிரியாணி மேன் ரோஸ்டிங் டெய்லர் அக்கா, இர்ஃபான் ரோஸ்ட் பிரியாணி மேன், A2D ரோஸ்டிங் பிரியாணி மேன் அரெஸ்டட். முட்டுக்காண்டு ஜாக்கெட்டுக்கான இவ்வளவு பெரிய சண்டை. ஸோ இதை ரீசெண்டாக யூடியூப்ல நானுமே வீடியோஸ் பார்த்தேன். உள்ள ஒரு கட்ட பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கேமிங் சேனல் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேர் பேசி வச்சுக்கிட்டு கான்ட்ரவர்சி வீடியோலாம் போடுவாங்க. இதை நான் கான்ட்ரவர்சி வீடியோன்னு சொல்லலை, எதுக்கான சொல்றேன். அங்க எப்படி நடக்குன்னா, 2 பேரும் பேசி வச்சுட்டு வியூஸுக்காண்டி 2 பேரும் சண்டை போட்டு வீடியோ போடுவாங்க. கடைசியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நாங்க வேணும்னே தான் பண்ணோம், இப்ப இதை நாங்க மறைச்சிடலாம். ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபருக்கு நாங்க உண்மையா இருக்கோம். ஸோ அதனாலதான் நாங்க இதையுமே இப்ப நாங்க சொல்றோம்னு அடங்கொம்மால இதெல்லாம் பார்த்தா எப்படிரா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டெய்லர் அக்காவுக்கும் பிரியாணி மேனுக்கும் ஏதோ நடந்திருக்கு. பட் இதனால நிறைய சேனல் உள்ள வந்துகிட்டு ஏதோ அவங்களே கூட இருந்து பார்த்ததாட்டம் கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோபா யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்கு தான்டா ஃபீலிங்ஸ் அதிகம். சரிடி, அதை ஏன் இப்ப சொல்ற? எல்லாம் ஒரு காரணமா தான். வீரனுக்கு விபூதி அடிக்கும் தர் ஸோ ரீசெண்டாக தான் ஸ்பார்க் வீடியோ சாங் நானுமே பார்த்தேன். ஸோ எனக்குமே பர்சனலாகவே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இதை நான் ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி எடுக்கல. சாங் போனா என்ன, மூவி வெறித்தனமா இருக்குன்னு நம்புவான். ஸோ இதுல கொஞ்சம் மீம் ரியாக்ஷன்லாம் வந்துருந்துச்சு, அதை பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கல, அது அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏஜை கம்மி பண்றோன்ற பேர்ல எடிட்டிங் ஏதோ பண்ணிட்டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சாமி. இதுக்கு முன்னாடி விசில் போர்டு சாங் ஏதோ வந்துச்சு, அதுவே சரி ஓகே அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போனாங்க. இந்த சாங்லாம் இதுக்கு மேல வேணாம், போதும். ஸோ இன்னும் 1 monthல எப்படி மூவி ரிலீஸ் ஆயின்னு நினைக்கிறேன். ஃபுல் வெயிட் காட்டுறோம், ரோட்டி யாரையும் வேலை செய்யறோம். மூவி அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ.
வேற வழியே இல்ல. இங்க பாருங்க, இவன் யாருன்னு தெரியுதா? ஏங்க விஜய் அண்ணா 2 நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோ இது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு 3 மீம் எடுத்து வச்சிருக்கீங்க. அது நீங்களே பாருங்களேன். 1 லெஜெண்டா இல்ல தளபதியா? கமாண்ட்ல எல்லாம் கதை இருக்காடி, அது சிஎம் பிராண்டு. செகண்ட், காட்ல ஹீரோ விஜய்னு சொன்னாங்க. ஆனா இங்க இந்தியன் ஃபேமஸ். ஆனா எல்லாமே சிங்க் ஆகுது. சோ அந்த ஃபேஸ் கட் அப்படி எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா. தேர்டு, மல் டேவிஸ். ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீ சுக்லாம் பிரதரம் சொல்லு. சுக்லாம் பிரதரம். இவர்தான் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம் பிரதரம் சொல்லுங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணு. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம் பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. யாராவது இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்களுக்கு இது அதிகபட்சம் நிறையவே சிங்க் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனில ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண உடனே ஒரு சீனியர் கூட தான் விடுவாங்க. ஏன்னா ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி கூட இருந்து கத்துக்கோப்பான்னு கத்துக்கிட்ட உடனே ஒரு 1 மந்த் வரைக்கும் அவரு நம்ம அந்த அளவுக்கு வேலை கத்துக்க மாட்டோம். அவர் கூட அப்படியே ஒரு ஜேர்னில போயிடுவோம். ஊடால வந்து ஒரு சூப்பர்வைசரோ மேனேஜரோ வந்து கேள்வி கேட்பாங்க. என்னப்பா நீ கத்துக்கிட்டேன்னு இல்லை ஒரு மாதிரி திருத்துன்னு முடிப்பேன். ஏன்னா சும்மா அப்படியே இருந்துக்கிட்டு சும்மா இருந்துட்டு போயிடுவான். ஸோ அந்த கேள்வி கேட்கலாம் தெரியும். அவர் தான் மாட்டி விடுவா. அவர் தாங்க எதுவும் சொல்லி தரலன்னு. தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு. தலை என் தலையோட வரான். ஏய், உன் தலை வாலு முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு வா. இங்கே வெயிட் பண்றேன். என்னடா அது அது எது? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. மேலையும் கீழையும் போயிட்டு வரேன். எனக்கு அது நேர்கோடு தான். போய்கிட்டே இருப்பேன். எவன் குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருப்பேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி தான். நம்மள பத்தி தெரியல. வாழ்வது கொடிது, புத்தனாக வாழ்வது கடிது. ஹிட்லர் புத்தர் இருவருமாய் நான் இருந்தால் உனக்கென்ன? ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம். யாரா நீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எதோடா சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ இதை ஒரு ஆமை அணில் கண்ணியை நான் பார்க்கல, ஒரு எடிட்டராக பார்க்குறேன். இது உண்மையிலே கஷ்டம். ஏன்னா இதையும் சிங்க் பண்ணுறதானே அவ்வளோ அந்தந்த மூவிலாம் எடுத்து இது ஒரு பொழப்பாடா ரெக்கார்ட் ஆகுது. நேற்றுலாம் ஒரு 14 நிமிஷம் உண்மையாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அது ஃபர்ஸ்ட் டைம்னா ஓகே, ஒரு மாதிரி மனசு அக்செப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைமும் அது நடக்கையில் மனசே விட்டேன். போதுனாடி இந்த வீடியோ இதுக்கு மேலே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சரி வேணாம் இதுக்கு மேலேன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்துருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஸோ டே 6ல் பார்க்கலாம்.